செவ்வாய்க்கிழமை முதல் எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு இந்த அனுபவம் என்ன ஆக போகுதுன்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 24,000 டு 24,600 சப்போர்ட் சைடு ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி 24,600 டு 25,200 ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் மாறலாம். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையுடைய எக்ஸ்பைரி புதுசாக நம்ம இருக்கிறதுனால அதோடைய இது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த சூழ்நிலையில் எஃப்ஐஸ் நேற்று மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் கிட்டக்க ஏறின போதிலும் எஃப்ஐஸ் 1700 கோடி விற்றுருக்காங்க. அவங்க விற்கிற சைடு தான் இருக்கிறாங்கங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த 2 மாதமாக கிட்டத்தட்ட 50,000, 47,000, 46,000 கோடிக்கு விற்றாங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ தொடர்ந்து 3 நாளில் பார்த்தோம்னா நேற்று 1,706, அதுக்கு முன்னாடி 8,312, அதுக்கு முன்னாடி 3,856 ஹெவி சேலிங். இது முக்கியமான இது என்னென்னா நியூஸ் பார்த்தோம்னா சிங்கப்பூரும் அயர்லாண்டும் ஆகஸ்டில் ஹெவி செல் ஆஃப் ஈக்விட்டியில், அதாவது எஃப்ஐயில் வெளியே போகிறாங்க. ஈக்விட்டியில் விற்றுட்டு சிங்கப்பூர் ஒரு மேஜரான எஃப்ஐஸ் இதில் மார்க்கெட்டுக்கு. அதே நேரத்தில் மலேசியாவும் ஜெர்மனியும் உள்ளே வர்றாங்க. சரியா, இது இப்படி இருக்க மார்க்கெட்டுக்கு சில நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டு பாக்கி டெக்னிக்கல் மற்ற இது பார்ப்போம். அப்புறம் என்னென்னா கார் சேல்ஸ் ஸ்லோவாக இருக்குது. அதாவது இந்த ஃபெல் 7.3% அப்படி சொல்கிறாங்க மணி கண்ட்ரோலில், நம்பர் 1. அதே மாதிரி ஜிஎஸ்டி க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. 1.86 lakhs ஆகஸ்டில். இது 2 நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது 24,625 க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. இந்த இடத்தையே சஸ்டெயின் ஆகுமாங்கிறது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. சரி, குளோபல் மார்க்கெட் பார்த்துவோம். டோ ஜோன்ஸ் 0.25% டவுனு, S&P 500 ஃப்ளாட்டு, நாஸ்டாக் 1.25% டவுனு. மிக்ஸ்டாக இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யூரோப் மார்க்கெட், இங்கிலாந்து FTSE ஃப்ளாட்டு, CSE இட்டாலி ஃப்ளாட்டு, DX ஜெர்மனி 0.5% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.25% அப்பு, ஹாங்செங் 2.25% அப்பு, கொரியா கோஸ்பி 0.25% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 1.25% டவுனு, சங்கை சைனா 0.5% டவுனு. அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டு அண்டு இது யூரோப் மார்க்கெட்டும் மிக்ஸ்டாக இருக்குது. ஏசியன் மார்க்கெட் மேல் சைடு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது விப்ரோ 1.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.25% அப்பு. இன்ஃபோசிஸ் 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு. HDFC ஃப்ளாட்டு 0.5% அப்பு ஆஃப்டர் ஹவர்ஸில். ICICI ஃப்ளாட்டு 2% அப்பு ஆஃப்டர் ஹவர்ஸில். ரிலையன்ஸு 1.25% அப்பு. ஸோ சில அப் டவுன் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதாவது ஐடி செக்டரில் டவுன் சைடும், பேங்கிங் செக்டரில் அப் சைடும் ஆஃப்டர் ஹவர்ஸில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கேயும் ஒரு மிக்ஸ்டு தான் இருக்குது. இது ஒன் சைடு இல்லை, மிக்ஸ்டு தான் இருக்குது. ஓகே, கோல்டை பொறுத்தவரை லைஃப் டைம் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. 3,489, 3,500 தான் லைஃப் டைம் ஹை. சில்வர் அதை தொடர்ந்து அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிடும் நினைக்கிறேன், இன்றைக்கோ நாளைக்கோ. இல்லை கீழே தள்ளுபடுமான்னு சொல்ல முடியாது, பிரேக் பண்ணுன்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இது பிட்காயின் அதே தான், 1,09,000. அதோட லைஃப் டைம் 1,24,517. ஓகே, சரி. இப்போ SUO மீட்டில் சில முக்கியமான நியூஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோம். ரஷ்யா ஈவேல்யூட்டிங் காஸ்ட் ஃபார் Su-54 5th ஜென் ஃபைட்டரை இந்தியாவில் ஈவேல்யூட்டிங் பண்ணுறதாக ப்ரொடக்ஷனுக்காண்டி அது ஒரு முக்கியமான பேச்சு நடந்ததாக மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு நியூஸு. ஃபர்தர் நியூஸு நமக்கு வரும், ரைட்டா? இது SUO மீட்டில் நடந்தது. அதே மாதிரி ட்ரம்ப் அங்கே பதட்டப்படுறாரு. அதோடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸு, NDTV, நியூஸ் 18, தி எக்கனாமிக் டைம்ஸு, அல் ஜசீரா எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இது ஒரு ஃப்ளாஷ் நியூஸு. அதாவது ட்ரம்ப்
அதாவது இந்தியா என்ன சொல்றாரு, ஒன் சைட் டிசாஸ்டர், அதாவது ஒன் சைட் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்தியா வந்து ஒரு சைடமாக தாங்கியிருக்கு. அதாவது இவ்வளோ நாள் ட்ரம்ப்போட ஒரு பேலன்சிங்காக இருந்ததை ஒன் சைடாக தாங்க சொல்கிறாரு. இது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதகத்தை பாருங்கள், இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படிங்கிறாரு. ட்ரம்ப் வந்து ஏற்கனவே அவங்க 0% தாரிஃப் கேட்டுட்டு இருந்தாங்க இந்தியா, ஆனால் வந்து இது ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தை வெளிப்படுத்தின மாதிரி காமிக்கிறாரு SUO சம்மிட்டுக்கு பிறகு. சரியா, இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் பிரிக்ஸ் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மீட் பண்ணுறதாக ஃபைனான்ஸ் எக்ஸ்பிரஸில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா இந்தியா ஸ்டாண்ட் டுகெதர் டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படின்ட்டு PM மோடி பேசியிருக்கிறதாக ரிட்டர்ஸில் வந்திருக்குது. அந்த SUO சம்மிட்டில் நடந்த விஷயங்களை நான் உண்மையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி SUO சம்மிட்டில் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கும் US-க்கும் கண்டனம் பண்ணியிருக்கு. ஈரானை தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதுக்காக வேண்டி. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. சரி, அதே மாதிரி சைனா ரஷ்யா ஈரான் கூட நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். யூரோப்பியனுடைய சாங்ஷனை ரிஜெக்ட் பண்ணிச்சு ஈரானு, அது நாங்களும் அதில் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறதாக அது ஹிந்தியில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா வந்து கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு SUO சம்மிட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யா ஈரான் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பல நியூஸஸ்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இதை பொறுத்தவரை நார்த் கொரியா வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைசிங் த சோல்ஜர் இன் ரஷ்யா வாரில் வந்து அவங்களுடைய இதை சோல்ஜர்ஸ் வந்து செஞ்ச சாதனைகளை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது CNN வந்திருக்கு. ரைட்டா, அடுத்தது வந்து இஸ்ரேல் வந்து ஜீனோசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது காசாவில் கொல்லப்படுறதை பற்றி பிபிசியில் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதே மாதிரி மின்ட்டில் வந்து அதுவும் UK தான் இது பண்ணுறாங்க, பசி பட்டினி அந்த பிரச்சனை பற்றி காசா பற்றி பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்துடுவோம். டெக்னிக்கலாக மார்க்கெட்டு மடமளவன்னு இறங்குச்சு, அப்புறம் லைட்டாக ஏறிச்சு, அப்புறம் மறுபடியும் இறங்குச்சு, மறுபடியும் ஒரே கேண்டிலே நல்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறி, இது என்னது டெட் கேட் ஜம்ப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜம்ப் ஆகி நின்றுட்டுருக்கு. இது டெட் கேப்பா இல்லை வந்து பாயும் புலியா இல்லைங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இன்னைக்கு தெரிஞ்சிடும். இதிலிருந்து ஏறி ஒரு 25,000 மேலே க்ளோஸ் வச்சுட்டா மார்க்கெட் வந்து மேலே ராக்கெட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இல்லை மறுபடியும் கீழே தள்ளப்படலாம். இதுக்கு எல்லாமே பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ SUO சம்மிட்டு, GST அண்டு GST இது GDP 7.8% வந்தது. அப்புறம் ட்ரம்ப்புக்கு வந்து கோர்ட் அங்கே ஹால் பண்ணி வச்சிருக்கிறது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் நியூஸ் அகெயின் மறுபடியும் வருது. கார் சேல்ஸ் வந்து 7.3% ஃபெல்லு. அப்புறம் வந்து GST growth ஸ்லோஸு, இதெல்லாம் கூடவே சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் வருது. ஸோ கன்ஃபியூஷன் தொடருது, அதே மாதிரி ரேஞ்சும் தொடருது. சரி, என்ன நடக்கலாங்கிறது வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் ஒரு US மார்க்கெட் ஒரு இதாக இருக்குது, மிக்ஸ்டாக இருக்குது. அண்டு ஏஷியன் மார்க்கெட் அப்சைடு. ஸோ அதை நம்ம மிக்ஸ்டாக வச்சுக்கலாம். நம்ம மார்க்கெட்டும் இறங்குது ஏறுது, அந்த மாதிரி மிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். FIs டவுன் சைடு தான், ADR மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அகெயின் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அகெயின் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் வித்து மிக்ஸ்டு, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மிக்ஸ்டு பயஸோட இன்னைக்கு மார்க்கெட் வந்து இருக்குது. கடைசியாக சொல்கிறதா, எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட் சைடு, அப்படி அதுதான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது.